வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பங்குனி திருவிழா மார்ச் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 15 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா சென்றார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. உற்சவர் தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் தேரில் பிரவேசித்தார். திரளான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக சுவாமிமலை உள்ளது. இக்கோயிலில் பங்குனி உத்தர பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வள்ளி திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி கிராம மக்கள் சீர்வரிசை பொருட்களை சுவாமிமலை கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்தனர். திருமண விழாவில் மாலை மாற்றல் வைபவம், ஊஞ்சலில் நலங்கு வைக்கும் நிகழ்வு உள்ளிட்டவை நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க முருகன் வள்ளி திருமணத்தை கோலாகலமாக நடத்தி வைத்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஊட்டியில் பேசும் தெய்வம் என அழைக்கப்படும் சிறியூர் மாரியம்மன் கோயிலில் மாசி மாத திருவிழா கோலாகலமாக நிறைவடைந்தது. விழாவையொட்டி கம்பம் நாட்டு விழா, அலங்கார பூஜை, அம்மன் அழைப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஜடையலிங்க ஐயன் கோயிலில் கரியண்ட ஐயன் அழைப்பு நடைபெற்றது. தொடர்ந்து மழை செழித்து வளம் பெருக உலக நன்மை வேண்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகா தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாரியம்மனை தரிசனம் செய்தனர்.